ஷலோம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களை பார்ப்பது அதிக சந்தோஷம். இன்றைக்கு இந்த புதிய வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். முதலாவது உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வருடம் அந்த 2026 இதுக்கு உண்டான ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உங்கள் கூட நான் அதை மெடிடேட் பண்ணும்படியாக விரும்புகிறேன். ஸோ இந்த வருடத்தை குறித்து நான் ஜெபித்து கொண்டு இருந்தபோது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தாங்க. அது வந்து திரளாக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் வேதாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது ஏசாயா 9வது அதிகாரம் 3வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். Amen. So you have multiplied the nation, you have increased their joy, they rejoice before you according to the joy in harvest, and as men rejoice when they divide the spoil. Amen. ஸோ அப்போது நமக்கு கடந்த வருடத்தில் 2025ல் நம்ம எந்த லெவலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணினோமோ அதிலிருந்து ஒரு அடிஷன் வரப்போகிறது கிடையாது. இட்ஸ் கோயிங் டு மல்டிப்ளை. ஆமென். ஸோ அதுதான் திரளாக்கி அப்படிங்கும்போது அது அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிப்ளைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உபாகமத்தில் நம்ம பார்க்க முடியும், ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நீங்கள் பெருகுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நம்மளுடைய தேவன் வந்து அப்படியே உலக ஜனங்கள் வந்து ஆசீர்வாதத்தில் பெருகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறவர் கிடையாது. He is a God who can multiply our blessings, multiply a single man into a nation in overnight. Amen. ஒரு ராத்திரியில, ஒரு நாள்ல, ஒரு நிமிஷத்துல என்ன செய்ய முடியும்? தனி மனிதனாக இருக்கிற ஒரு நபரை ஒரு பெரிய ஜாதியாகவே மாற்ற முடியும். Amen. So he is the one who have the capacity to do that. அப்போ யாராலையுமே என்ன செய்ய முடியாது, அந்த மாதிரி காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவனால ஒரு விஷயத்தை, ஒரு சின்ன ஒரு பொருளை வச்சு என்ன செய்ய முடியாது, அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அதை வந்து பெருக பண்ண முடியும். ஆமென். ஸோ அப்போ வந்து இந்த இயர் எப்படி இருக்க நமக்கு ஆண்டவர் கொடுக்க போறாருன்னா திரளாக்க போகிறார். ஆமென். ஸோ அப்போ இந்த வசனத்துல வந்து இது யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செபுலோன்கிறதான அந்த கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இதுக்கு முன்னாடி வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம் 1-2 வசனம். ஆயினும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். ஸோ அப்போ வந்து செபுலோன் நப்தலி இந்த 2 கோத்திரத்தை வந்து இது கம்பைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த 2 தேசங்களையும் பார்க்கும் பொழுது புறஜாதியார் கூட அவங்க கலந்தது நிமித்தமாக அது எல்லாராலுமே அவங்க வந்து ஒதுக்கப்பட்டு இருந்ததான ஒரு காலகட்டம் அது. அப்போ அந்த சூழ்நிலையில வந்து இவங்களுக்கான ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னாக்கா ஏசாயா தீர்க்கதரிசியினால சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வந்து எப்படி இருந்தீங்கன்னா இடுக்கமாய் ஈடுபடுத்தப்பட்டிருந்தீங்க, எல்லாராலையும் நீங்க வந்து தள்ளப்பட்டிருந்தீங்க, நீங்க அவமதிக்கப்பட்டிருந்தீங்க. அதனால உங்க மேல ஒரு இருள் இருந்தது போல நீங்க இருந்தீங்க. இருளுக்குள்ள இருக்கிறது போல ஒரு மனுஷன் மரண பயத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு எப்படி அவன் ஃபீல் பண்ணுவானோ அது மாதிரி ஒரு இருள்ல நீங்க இருந்து கொண்டிருந்தீங்க. பிகாஸ் ஆஃப் த அதர் பீப்புள், அதாவது எஸ்பெஷலி பார்த்தோம்னா மற்ற கோத்திரத்தில் உள்ளவங்க. அப்ப யூதர்களே மற்ற கோத்திரத்தில் உள்ளவங்க இவங்களை என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு இருளுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து புறஜாதியர்கள் கூட கலந்தது நிமித்தமாக இவங்களை தள்ளி வச்சிருந்தது. அது மாதிரி இவங்களை வந்து ஒரு மரண பயத்திலேயே இருக்கிற மாதிரியே இவங்களை நடத்தி கொண்டு இருந்தாங்க. ஆனா ஏசாயா சொல்றாரு, நீங்க ஒரு காலத்துல இருண்டு இருந்தீங்க, எல்லாராலையும் ஈனப்படுத்தப்பட்டிருந்தீங்க. ஆனா இருள இருக்கிற ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை கண்டா அவங்களுக்கு
எவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகுமோ அது போல உங்களுடைய கோத்திரத்துக்கு, உங்களுடைய ஜனத்துக்கு, உங்களுடைய அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்தோம்னா மத்தேயுல நிறைவேறின ஒரு வார்த்தையாக இருக்கும். மத்தேயுல பார்க்கும் பொழுது இதே காரியங்கள் கொடுத்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்து கலிலேயருடைய அந்த புறஜாதிகள் அந்த கடற்கரையோரமா அவர் போனாரு, அங்க போய் பிரசங்கம் பண்ணினாருன்னு சொல்லி அப்படி அவர் பிரசங்கம் பண்ணினது நிமித்தமாக அந்த இடத்துல இருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்ததுன்னு சொல்லி அந்த சினாரியோல தான் நம்ம பார்த்தோம்னா பேதுரு, அந்திரேயா இவங்கெல்லாம் ஆண்டவருடைய சீஷர்களாக மாற்றப்படுகிறாங்க. ஸோ அப்போ இந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்தது, ஒரு பெரிய வெளிச்சத்தை அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் தி வேர்ட், திஸ் இஸ் தி திங் God is going to do in this year 2026. Amen. ஸோ அப்போ ஒரு பெரிய வெளிச்சம் என்ன செய்ய போகுது, நம்ம மேல உதிக்க போகுது. Amen. ஸோ அப்போ அந்த வெளிச்சம் அப்படிங்கும் போது அதை எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை தான் வெளிச்சம்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த மகிமை நம்ம மேல வரும் பொழுது these are the things which are going to happen. The first thing is the light of the lamp. அதாவது வெளிச்சம் அப்படிங்கும் போது நமக்கு பாதைக்கு உண்டான ஒரு வெளிச்சம். இட் மீன்ஸ் ரெவலேஷன். ஸோ அப்போ இந்த கம்மிங் இயர்ல நம்ம ரெவலேஷன் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற அந்த ரெவலேஷன்லயே என்ன பண்ண போறோம், நம்ம வாக் பண்ண போகிறோம். ஆமென். அண்ட் தென் செகண்ட் திங் இஸ் த லைட் ஆஃப் லைஃப். அடுத்து பார்த்தோம்னா அவருடைய ஜீவன்ல நம்ம நடக்க போகிறோம். ஸோ அந்த ஜீவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதத்துல காரியங்கள்ல என்னென்ன விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கோ அது எல்லாம் இன்ஹெரிட் பண்ணி அது எல்லாம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி அதுல நம்ம வாக் பண்ண போகிறோம். ஆமென். அண்ட் தேர்ட் திங் இஸ் த லைட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. அண்ட் பார்த்தோம்னா செழிப்பின் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம நடக்க போகிறோம். அண்ட் தென் த லைட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் த ஃபைனல் இஸ் த லைட் ஆஃப் ஃபேஸ். ஸோ அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன், அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை நடத்த போறாரு. அண்ட் தென் அவருடைய அவர் மேல இருந்த அந்த பிரகாசம், அந்த மகிமை நம்ம மேல உதிக்க போகிறது. ஆமென். ஸோ இதை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இது எங்க நம்ம பார்க்க முடியும், இந்த கர்த்தருடைய மகிமை அப்படிங்கும் பொழுது நமக்கு ஈஸியா நமக்கு ஞாபகம் வர்றது ஏசாயா 60வது அதிகாரம். அதுதான் எனக்கு இது எழுதும்போது காட் கொடுத்திருந்தாங்க. ஸோ ஏசாயா 60வது அதிகாரத்துல அதுல ஃபுல்லா பார்த்தோம்னா கர்த்தருடைய மகிமை வருகிறது நிமித்தமாக என்னென்ன காரியங்கள் நடக்கும்னு சொல்லி அதுல கொடுத்திருப்பாங்க. அதுலயும் இந்த சேம் திங் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த வெளிச்சம், அது 3வது வசனத்தை பார்த்தா உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஸோ அப்போ இந்த இயர்ல கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்கிறதான ஒரு வருஷம். அந்த மகிமை நம்ம மேல உதிக்கும் பொழுது அந்த வெளிச்சமானது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண போகுது. ஆமென். ஸோ அப்போ இதுல இருக்கிறதான அந்த வசனங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில நடக்க போகுது இந்த ஃப்ரம் திஸ் இயர், ஃப்ரம் திஸ் மோமெண்ட். ஆமென். ஸோ ஒரு 18 வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திங், great light is going to come upon you. Amen. அப்போ இந்த வெளிச்சம் இது ஒரு சாதாரணமான ஒரு வெளிச்சம் இல்லை, அல்லது நம்மளோட ஃபேமிலிக்கு மட்டும் தெரிகிற மாதிரியான ஒரு வெளிச்சம் இல்லை, அல்லது நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வெளிச்சம் கிடையாது. கிளியர்லி மென்ஷன் ஒரு பெரிய வெளிச்சத்தை அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அது வரைக்கும் செவிலோடையும் நப்தலி கோத்திரத்தையும் கேவலப்படுத்திட்டு இருந்தவங்க, அவங்கள ஈனப்படுத்திட்டு இருந்தவங்க, அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் உதிச்சது. அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த கலிலேயா பகுதிக்கு போய் ஊழியம் செஞ்ச பொழுது நடந்த சம்பவங்கள். ஸோ அது மாதிரி அப்ப ஆண்டவருடைய அந்த மகிமை நம்ம மேல உங்க மேல வரும் பொழுது யாரெல்லாம் உங்களை ஈனப்படுத்திருக்காங்க, யாரெல்லாம் உங்களை நிந்திச்சாங்க, பரியாசம் பண்ணினாங்க, அவங்க எல்லாரும் என்ன செய்ய போறாங்க, ஆண்டவருடைய மகிமை உங்க மேல இருக்கிறத பார்க்க போறாங்க. அந்த மகிமை சாதாரணமான ஒரு வெளிச்சம், ஒரு மகிமை கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி கிரேட் லைட். ஆமென். And the second thing is God is going to glorify you. Third, the light is going to shine upon you and kings are going to see the glory. Amen. ஸோ அப்போ ஏசாயால நம்ம பார்க்குறோம், அந்த வெளிச்சம் உன் மேலே வரும் பொழுது, கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதிக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் உன் மேலே வருது. அதை என்ன செய்ய போகுது அப்படின்னா
எல்லா ஜாதிகளும் வந்து பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து இதுதான் வந்து செபுலோன் கோத்திரத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வந்து நான் என்ன செய்ய போறேன், திரளாக்க போறேன். நீங்க கொஞ்சமா இருந்தீங்க, ஏன்னா உன்னை சுற்றி இருந்த ஜனங்கள் உன்னை வந்து பெருக முடியாதபடிக்கு உன்னை ஒடுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சத்துரு என்ன செஞ்சது, உன்னை ஒடுக்கி இருந்தது. ஆனா உன்னை இப்ப நான் என்ன செய்ய போறேன், திரளாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. Amen. So அப்போ வந்து பார்த்தோன்னா a great light of God upon you is going to attract the attentions of the kings. Amen. So அப்போ அவர் எழுந்தருள போகிறார். Amen. தேவன் உங்களுக்காக எழுந்தருள போகிறாரு. அவர் எழுந்தருளே அந்த காரியங்களை செய்யும் பொழுது, அந்த மகிமை உங்க மேல இருக்கும் பொழுது, not only the other nations and also the people who are in the higher positions, the kings are going to attract because of that light, the glory. Amen. So அப்ப அந்த glory நிமித்தமாக, அந்த வெளிச்சத்தின் நிமித்தமாக சகல ஜனங்களும், எல்லா ஃபீல்டுல இருக்கிறவங்களும் அவங்க என்ன செய்ய போறாங்க, உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆக போகிறாங்க. Amen. If you are in a business or if you are in a ministry அல்லது if you are in a job, எதுல எந்த ஃபீல்டுல நீங்க இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுல அந்த மகிமை உங்களை வந்து பிரகாசிக்க பண்ண போகுது. அந்த ஃபீல்டுல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அண்ட் தென் அந்த ஃபீல்டுல இருக்கக்கூடியதான வெல் டேலண்டட் ஸ்கில்டு பர்சன்ஸ் எல்லாம் என்ன செய்ய போறாங்க, உங்களை பார்க்க போறாங்க. They are going to tell that they see here something is happening, and ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, இவங்க கிட்ட ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, இந்த ஜனங்கள் கிட்ட ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு they are going to attract. அவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க, அட்ராக்ட் ஆக போறாங்க. Even they may be well experienced, they may be full skilled person இருக்கலாம், அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸா நல்ல டேலண்டடா இருக்கலாம் அந்த ஃபீல்ட்ல. பட் உங்க மேல கர்த்தருடைய மகிமை உதிக்க போறது நிமித்தமாக அதுல நீங்க லைக் அவங்கள அட்ராக்ட் பண்ணும்படியான காரியங்களை நடக்க போகுது. ஈவன் இஃப் யூ ஆர் மினிஸ்ட்ரி, நீங்க மினிஸ்ட்ரியில இருக்கலாம், நீங்க எந்த பகுதியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அல்லது மினிஸ்ட்ரியில எந்த மாதிரியான ஜனங்களுக்கு நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த காரியங்கள்ல ஆண்டோடைய மகிமை உதிக்க போகுது. அல்லது எந்த மாதிரியான ஒரு ரெவலேஷனை நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ அதுல ஆண்டவருடைய மகிமை உதிக்க போகுது. சோ அப்ப எல்லாரும் என்ன செய்ய போறாங்க, அதை உங்ககிட்ட இருந்து பார்க்க போகிறாங்க. And then the seventh thing God told me that உங்களுடைய சத்துருக்களுடைய முகம் வந்து கருகி போகும் சொல்லிட்டு. It doesn't mean அவங்கள வந்து நம்ம பழி வாங்குறோம், இட்ஸ் நாட் லைக் தட். ஆனா வசனத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த செபுலோனும் நப்தலியும் வந்து அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்கள சுற்றி இருக்கிற மற்ற கோத்திரத்தால ரொம்ப ஈனப்படுத்தப்பட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணப்பட்டாங்க. அவங்க ரொம்பவுமே வந்து அவங்களால ஒடுக்கப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அவங்களை ஆசீர்வதிச்ச பொழுது எல்லாரும் வெட்கப்பட்டு நிற்கும்படியான அளவுக்கு தேவன் அவங்களுக்காக நிக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க பார்த்தாங்க. அதுல ஒரு இதுதான் நான் சொன்ன மாதிரி, பேதுருவுக்கு என்ன செய்யுது, நிறைய மீன்கள் அந்த இடத்துல அகப்படுத்து பேதுருவை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அங்க நடந்த விஷயங்கள். ஸோ அது மாதிரி அப்போ அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட வந்த பொழுது யாரெல்லாம் அவங்களை ஈனப்படுத்திட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் அவங்களை வந்து கேவலமா பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் வந்து வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு தேவன் அந்த ஜாதியை என்ன செஞ்சாரு, மகிமைப்படுத்தினாரு. அதனாலதான் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள்ல வந்து ஆல்மோஸ்ட் 11 members they were from the Galileans. அவங்க கலிலேயர்களாக இருந்தாங்க because of this prophecy. ஏன்னா இந்த வார்த்தையை நிறைவேறுவதனுடைய காரியமாக தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய சீஷர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது கலிலேயர்களை போய் தெரிந்து கொள்றாரு. ஏன்னா அவங்க ஒதுக்கப்பட்டவங்க, ஈடுபடுத்தப்பட்டவங்க, அங்கிருந்து அவங்களை தூக்கி உலகத்துக்கு என்ன செய்யறாரு, தேசங்களுக்கு ஆண்டவர் அவங்கள ஆசீர்வாதமா வச்சாரு. ஸ்டில் நவ் பார்த்தோம்னா அப்போஸ்தலர்களுங்கிற அந்த ஒரு பொசிஷன் அவங்களுக்கு கொடுத்து இன்னும் அவங்க ஆனர் பண்ணப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி உங்களுடைய சத்துருக்களுடைய முகம் கருகி போகிற அளவுக்கு அவங்க தலை குனிஞ்சு நின்று இவங்களவா நம்ம இப்படி பண்ணிட்டோம், இவங்களுக்கா நம்ம இந்த கேடு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி வெட்கப்படுற அளவுக்கு கர்த்தருடைய மகிமை உங்களுக்காக வந்து நிற்கும். அவர் உங்களுக்காக வந்து நிற்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க. And then பார்த்தோம்னா ஆதி ஆகமத்துல பார்த்தோம்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவர் அந்த சிருஷ்டிப்பின் காரியம்
காரியங்களை செய்யும் பொழுது 2 சுடர்கள் வந்து இருந்துச்சு. ஒன்று வந்து பகல் ஆழ்வதற்கும் இன்னொன்று இரவை ஆழ்வதற்கும் 2 மகத்தான சுடர்களை ஆண்டவர் வந்து வைக்கிறாங்க. ஒரு சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை சொல்லும் பொழுது இதை புரிஞ்சிக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு சொன்னார். லைக் 2 விதமான ஒரு லைட், ஒரு பெரிய மகத்தான ஒரு வெளிச்சம் நாங்க கொடுத்திருப்பாங்க, மகத்தான சுடர்கள் சொல்லிட்டு. அது மாதிரியான ஒரு பெரிய ஒரு க்ளோரி என்ன செய்யும்போது உங்களை வந்து இட்ஸ் கோயிங் டு கவர் யூ, அது உங்களை மூடி இருக்க போகுது. ஆமென். அண்ட் தென் பார்க்கும் பொழுது அது எப்படி அந்த அந்த சூரியனும் சந்திரனும் நான் ஸ்டாப்பா அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இருள் ஆகிறதுக்கு விடுறதே கிடையாது. மார்னிங் ஹவர்ஸ்ல சன் அதனுடைய வேலையை காட்டிட்டு இருக்கு, லைக் அது வந்து வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி இரவுல வந்து வெளிச்சம் காட்டுவதற்காக சந்திரன் அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இப்போ 2மே கர்த்தருடைய மகிமையான வெளிச்சத்தை என்ன செய்து பூமிக்கு கொடுத்துட்டு இருக்கு. அது மாதிரி உங்க மேல உதிக்க போகிற கர்த்தருடைய மகிமை வந்து இட்ஸ் நான் ஸ்டாப்பா, இட்ஸ் கோயிங் டு ஒர்க் நான் ஸ்டாப். நான் ஸ்டாப்பா என்ன செய்ய போகுது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க போகுது. ஈவன் இஃப் யூ ஆர் இன் ஸ்லீப், ஈவன் இஃப் யூ ஆர் இன் ரெஸ்ட், நீங்க ரெஸ்ட்ல இருக்கலாம் அல்லது நீங்க வந்து வேலை செய்யாம இருந்துட்டு இருக்கலாம். அது மாதிரி இருந்தாலும் கூட அது என்ன செய்ய போகுது, அந்த மகிமை உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க போகுது. அந்த மகிமை வந்து உங்க மேல இருக்கிறது நிமித்தமாக அந்த அதனுடைய காரியங்கள், அதாவது ஜனங்களை வந்து அட்ராக்ட் பண்றது, உங்களை பெருக பண்ணுகிறது, இதுல இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்காக அது ஆட்டோமேட்டிக்கா செய்து கொண்டே இருக்க போகுது. ஆமென். ஸோ அண்ட் தென் பார்த்தோன்னா இட்ஸ் லைக் அனதர் எக்ஸாம்பிள் எப்படின்னா லைக் அ லைட் ஹவுஸ். இப்போ கடற்கரையில பார்த்தோம்னா அந்த லைட் ஹவுஸ் வச்சிருந்துருப்பாங்கல்ல, அந்த லைட் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னாக்கா அது ஜனங்களுக்கு வந்து அங்கே வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும், ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கிட்டையும். இது வந்து லைட் ஹவுஸ், இது வந்து கடல்ல இருக்கு, இங்க துறைமுகம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணும், ஷிப்புக்கும் சரி மற்ற ஜனங்களுக்கும் அங்க ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஈவன் அது வந்து நைட்டா இருந்தாலும் பகலா இருந்தாலும் அது என்ன செய்யும், தன்னோட வேலையை அங்க காண்பிக்கிட்டே இருக்கும். அது மாதிரிதான் கர்த்தருடைய மகிமை உங்க மேல இந்த வருஷத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு கிவ் சிக்னல் டு அதர் பீப்புள் தட் யூ ஆர் பிளஸட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய போகுதுன்னா அந்த சிக்னல் கொடுத்துட்டே இருக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு அட்ராக்ட். அந்த லைட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் இருக்கும் பொழுது அது என்ன செய்யும், ஷிப்பை வந்து அட்ராக்ட் பண்ணும். இங்கதான் வந்து அது குறைமுகம் இருக்கு, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்ட் பண்ற மாதிரி ஜாதிகள் என்ன செய்ய போகுது அப்படின்னாக்கா உங்களை திரளாக போகிறார். ஆமென். ஸோ அப்போ வந்து ஜாதிகளை உங்க பக்கமா அந்த சிக்னல் கொடுத்து வரவழைக்க போகுது. ஆமென். அண்ட் தென் வந்து வசனம் சொல்லுது, நீ அறியாத ஜாதிகள் என்ன பண்ணுவாங்க, உன்னை வந்து சேவிப்பாங்க. அது மாதிரி அந்த சிக்னல் என்ன செய்ய போகுது, அந்த கர்த்தருடைய மகிமை ஒரு சிக்னலா உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டு ஜாதிகளை வரவழைக்க போகுது. அண்ட் தென் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிங்ஸ் ஆர் going to meet you, they are going to come to see those signals, those glory. Amen. அப்ப அந்த மகிமை எப்படி இருக்கு, அது என்ன உங்களுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஒரு டிஃபரன்ஷியேட் அது கொடுத்துட்டு இருக்கு, எப்படி நீங்க பிளஸட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு they are going to like research about you. அதுதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னது. இந்த கம்மிங் இயர்ல because of the God's glory, people, the nations and the kings, they are going to make a note about you, they are going to research about you. அவங்க உங்களை பார்த்து எப்படி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, எப்படி இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்துச்சு, எப்படி இதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களோட வாழ்க்கையை வந்து படிக்க போகிறாங்க. Amen. They are going to research about your life. எப்படி இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, இது எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த ஃபீல்டில் எப்படி நீங்க இவ்வளோ டேலண்டடா இருக்கீங்க, எப்படி இந்த காரியத்தை நீங்க சாதிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியாத சில விஷயங்களை உங்களோட லைஃப்ல இருந்து அவங்க ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ எப்படி நீங்க மினிஸ்ட்ரியில இந்த லெவலுக்கு நீங்க வந்தீங்க, லைக் இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்டர்வியூ எடுப்பாங்க இல்ல, ஸோ அப்போ இந்த இன்டர்வியூல என்ன செய்வாங்க, ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்பாங்க. ஸோ அவங்களோட சக்ஸஸ் என்ன பேக்ரவுண்டு, என்ன சீக்ரெட்டு அப்படின்ட்டு. ஸோ லைக் தட் கர்த்தருடைய மகிமை இந்த நாளில்
உங்க மேல உதித்தது நிமித்தமாக இந்த நாட்கள்ல ஜனங்கள் உங்களை பத்தி ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. லைக் உங்களுடைய சக்சஸ் எப்படி வந்துச்சு, எப்படி நீங்க இந்த காரியத்தை செஞ்சீங்க, எப்படி உங்க மூலியமாக இந்த அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு, ஸோ வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க போகிறாங்க. ஐ மீன் தே ஆர் கோயிங் டு ரிசர்ச் அபவுட் யூ. என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சம் ரிசர்ச்சர்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் யூ. ஐ மீன் அண்ட் தென் பார்க்கும்பொழுது அடுத்தது பார்த்தோன்னா அது உங்களுக்குள்ள இருந்தது என்ன செய்ய போகுது, வேலை செய்ய போகுது. ஸோ அந்த கர்த்தருடைய மகிமை மேல உதிச்சது நிமித்தமாக அது உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்ய போகுது. அப்போ இந்த வசனங்கள் பார்த்தோம்னா திரளாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம். செபுலோனுக்கு நப்தலிக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா முதலாக யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளான அந்த 12 கோத்திரத்துக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது அதுல செபுலோனுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதியாகமம் 49:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கும். செபுலோன் கடற்துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் அப்படி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மோசே என்ன செஞ்சிருப்பாருன்னா அதுலேயும் அவரு அந்த கோத்திரங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அவரும் இந்த செபுலோனை குறித்து சில காரியங்களை சொல்லியிருப்பாரு. உபாகமம் 33:18-19 செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீரின் வழிகளை இடுவார்கள், கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றார். ஸோ அப்போ இந்த செபுலோனை பத்தி பார்க்கும்பொழுது இட்ஸ் லைக் ஒரு கம்பைனா தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏசாயால பார்க்கும் பொழுது செபுலோன் அண்ட் நப்தலி, அண்ட் தென் உபாகமத்துல ஏசாயா சொல்லும் பொழுது செபுலோனை நப்தலியும் கம்பைன் பண்ணி சொல்லுவாரு. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா மோசே சொல்லும் பொழுது செபுலோன் அண்ட் செபுலோன் அதுக்கடுத்து இசக்கார் அவங்கள கம்பைன் பண்ணி சொல்லுவாரு. ஸோ அப்போ என்னன்னா இட்ஸ் லைக் அ டிவைன் கனெக்ஷன்ஸ். அப்போ இந்த செபுலோன் கூட சேருகிறவங்க அவங்கள ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு பர்பஸ்க்காக அவங்களை இணைக்கிறாரு. அவங்க கஷ்டப்பட்டாங்க, ஒரு 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 செட் ஆஃப் பீப்புளா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கூட கனெக்ட் ஆனவங்க எல்லாருமே ஈடுபடுத்தப்பட்டாங்க, கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. ஆனா கர்த்தருடைய மகிமை வந்த பொழுது அவங்க கூட செபுலோன் கூட கனெக்ட் ஆன எல்லா கோத்திரத்திலயுமே ஒரு பெரிய மகிமை அந்த இடத்துல உதிச்சுது. அதே மாதிரிதான் மோசே சொல்றாரு செபுலோன் அண்ட் இசக்கார். அப்போ செபுலோனுக்கும் இசக்காரையும் கம்பைன் பண்ணி சொல்லும் பொழுது இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, சில மறைந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எடுக்க போகிறாங்கன்னு அவர் சொல்றாரு. ஆமென். ஸோ அப்போ எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்க 2 பேருமே ஒரு சம் டிவைன் கனெக்ஷன்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் திஸ் இயர். அப்போ இந்த மறைந்திருக்கக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கும்படியான சில டிவைன் கனெக்ஷன்ஸ் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, இந்த இயர்ல கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். ஸோ காடுடைய பர்பஸ், காடுடைய அந்த பிளஸ்ஸிங்ஸை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான ஒரு கனெக்ஷன்ஸை ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல கொடுக்க போகிறார். ஆமென். அதுல பார்த்தோம்னாக்கா இந்த செபுலோன் அண்ட் இசக்கார், the reason of the Zebulun and Issachar to rejoice was that they would draw out the abundance of the seas and the hidden treasures of the sand. அப்போ 2 பேருமா சேர்ந்து என்ன பண்றாங்க, மறைந்து ஒளிஞ்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் அந்த புதையல்களை தோண்டி எடுக்கிறாங்க. அப்போ ஒரு பார்ட் செபுலோன் என்ன பண்றாரு அப்படின்னா கடல்கள்ல இருக்கக்கூடிய சம்பூரணத்தை எடுக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இசக்கார் மணல்ல இருக்கக்கூடிய நிலத்துல இருக்கக்கூடியதான ஆசீர்வாதங்களை தேடி எடுக்கிறார். So the first part of the sentence seems to refer to the Zebulun extracting riches from the sea, and the second part of Issachar
are gaining abundance from the land. Amen. ஸோ அப்போ ரெண்டு பேருமே வந்து they both tribes would be prosperous by receiving abundance blessings from God. அப்போ ரெண்டு கோத்திரங்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க, சேரும் பொழுது அந்த கனெக்ஷன் ஏற்படும் பொழுது அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கடல்ல இருக்கிறதையும் நிலத்துல இருக்கிறதையும் சேர்த்து எடுத்து ஆண்டவருக்கு அவங்க மகிமைப்படுத்துறாங்க. Amen. ஸோ அது மாதிரி உங்க மேல இந்த வருஷத்துல அந்த கர்த்தருடைய மகிமை ஒதிக்கும் பொழுது some divine connections will come to you. You will be connected with some people. அந்த ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்து உங்க கூட கனெக்ட் பண்ணும் பொழுது ஹிட்டனா இருக்கக்கூடிய நிறைய ஆசீர்வாதங்களை நீங்க எடுக்க போகிறீங்க. Amen. ஸோ அந்த உபாகமத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு அதுல வந்து 19வது வசனத்துல பார்த்தோம்னா, ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் படிகளை இடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த டிவைன் கனெக்ஷன்ஸ் வந்து சேரும் பொழுது அவங்க சும்மா சாதாரணமா போய் எடுத்துட்டு வர முடியாது. அங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா they started to worship. அப்ப கடவுளுக்கு வந்து அந்த பலி செலுத்துறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க பலி செலுத்தும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு இத்தனை நாள் மறைஞ்சிருந்ததான அந்த ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு தெரிய வருது. அதை அவங்க ஈஸியா வந்து எடுத்துக்கொள்றாங்க. Amen. ஸோ அப்போ வந்து இந்த நாட்கள்ல ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, வர்ஷிப் அதிகமாக ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவருக்கு மகிமை செலுத்த அந்த மகிமை என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுடைய அந்த பிளரா இருக்கிற அந்த ஐஸ் அதை ஓபன் பண்ணி மங்கி லைக் எப்படி மங்கி போய் ஒண்ணுமே தெரியாம ஒரு பிளரா இருக்கிற அந்த சீசன் எல்லாம் கடவுள் மாத்தி நம்ம கிளியரா பார்த்து நமக்கான அந்த ட்ரெஷர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நம்ம அதை தோண்டி எடுக்கும்படியாக ஆண்டவர் செய்ய போகிறார். ஸோ அப்போ வந்து அதிகமாக இந்த வருஷத்துல நீங்க வர்ஷிப்க்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. சபையா சேர்ந்து நீங்க ஆண்டவரை உயர்த்தும் பொழுது எந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் வந்து உயர்த்தப்படுகிறாரோ அந்த இடத்துல அந்த பிளர்னஸ் எல்லாம் நீங்க போகுது, ஒரு தெளிவு வர போகுது. அந்த சபையில இருக்கிற அத்தனை ஜனங்களுமே நான் சொல்றேன், இந்த வருஷத்துல அவங்க சபையாக சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா சில ட்ரெஷர்ஸை தோண்டி எடுத்து போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஏசியால நம்ம பார்க்க முடியும் அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிவிடத்துல இருக்கிற புதியல்கள்னு சொல்லிட்டு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹிடன் இன் த கிங்டம் ஆஃப் காட். அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், தோண்டி எடுக்க போகிறோம். Amen. ஸோ அப்போ எந்தெந்த சபையா சேர்ந்து அதிகமா நீங்க ஆண்டவருக்கு நீங்க வர்ஷிப் பண்ணி ஆண்டவரை உயர்த்த போகிறீங்களோ நீங்க சபையா சேர்ந்து அந்த காரியங்களை எடுக்க போறீங்க. யாரெல்லாம் நீங்க வந்து உங்களோட தனிப்பட்ட டைம்ல வந்து ஆண்டவரை நீங்க உயர்த்துறீங்களோ உங்களுக்கு அந்த என்ன பிளர் எல்லாம் நீங்கி கிளியரன்ஸ் கிடைக்கும். so that you will receive the hidden blessings. Amen. Hidden treasures. அப்ப அதெல்லாம் இந்த வருஷத்துல நம்ம எடுக்க போகிறோம். Amen. so அதிகமாக ஆண்டவரை உயர்த்துங்க. இந்த நாட்கள் ஆண்டவர் அதிகமா நம்ம உயர்த்த கர்த்தருடைய மகிமை அந்த பரலோகத்துல இருக்கிற அந்த க்ளோரி அது வந்து பூமியில மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல தான் நமக்கு ஹிடன் ட்ரெஷர்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. Amen. So not only the spiritual the physical materials, பிசிக்கலான ஒரு blessings மட்டும் கிடையாது, at the same time the spiritual blessings. Amen. ஸோ அப்போ வந்து கர்த்தருடைய மகிமையும் அந்த அவருடைய நிறைய ரெவலேஷன்ஸு அது மாதிரி ஸ்பிரிச்சுவலான திங்ஸும் நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் தென் ஃபிசிக்கலான பிளஸிங்ஸும் நம்ம எடுக்க போகிறோம். Amen. ஸோ திஸ் இஸ் த திங் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ. இதுதான் நான் நினச்சேன். ஸோ இந்த வருஷத்தில் அதிகமாக நீங்கள் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்க்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதிகமான முக்கியத்துவம் அதுக்கு கொடுங்க. so that you will find the hidden treasures. Amen. ஸோ உங்க மேல திரளாக்கிங்கிறதான வார்த்தையை உங்க மேல நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்துல. உங்களிடத்துல ஜாதிகள் திரும்பி வரட்டும், உங்களை பார்த்து ஜாதிகள் திரும்பட்டும், ராஜாக்கள் திரும்பட்டும், உங்களை பார்த்து அந்த மறைந்திருக்கிற பொக்கிஷங்கள் புதையல்கள் எல்லாம் உங்களிடத்துல வரட்டும் சொல்லி உங்கள் மேல நான் அந்த ஆசீர்வாதத்தை பேசுகிற தேவன் உங்களை இந்த வருடத்திலே அமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிப்பதாக. ஆமென். So let me pray for you.
பரிசுத்தமுள்ள ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் சுவாமி இந்த வார்த்தையை நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இதை நாங்கள் தியானித்தோம். தேவனே, இந்த வருஷத்தை நீங்க சொன்னது போலவே எங்களை திரளாக்குங்க ஆண்டவரே. ஈனப்படுத்தினவர்கள் முன்பதாக உங்க வெளிச்சம், உங்க மகிமை எங்க மேல உதிக்கட்டும். ஒவ்வொருத்தர் மேலே உதிக்கட்டும் சுவாமி. அவர்கள் திரளாவார்களாக இயேசுவின் நாமத்துல. அவர்களுக்கு ஆண்டவரே என்ன விதமான காரியங்கள்ல அவர்கள் ஆண்டவரே ஒடுக்கப்பட்டாங்களோ அதுல ஒரு பெரிய ஒரு மல்டிப்ளிகேஷன் அவங்களுக்கு கொடுத்துருங்க சுவாமி. வருடத்துல நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. அதே போல ஆண்டவரே, அவர்களை ஈனப்படுத்தின ஜனங்கள் முன்பதாக அவர்கள் மேல உங்க மகிமை உதிக்க போறதுக்காக நன்றி. அது 24 மணி நேரமும் அந்த மகிமை அவங்க மேல உதித்து கொண்டே அவங்களுக்கான காரியங்களை அதை செய்து கொண்டே இருக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிற அந்த மகிமை நிமித்தம் மறைந்திருக்கிற பொக்கிஷங்களும் புதையல்களும் அவர்களிடத்துல வந்து சேரட்டும். டிவைன் கனெக்ஷன்ஸ், அதுக்குண்டான டிவைன் கனெக்ஷன்ஸ் அவங்களிடத்துல வந்து சேரட்டும். ஆண்டவரே, நீங்க விதமாய் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you all. Once again, I wish you all a happy and blessed New Year. So, and also I speak the year of multiplication over you. Amen. God bless you.